சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிற ஒரு மனுஷர்கள் ரட்சிக்கவே முடியாது. ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? தேவனுடைய ஆசீர்வாதமும் உடைய ஜனங்கள் மேல் என்ன செய்தான் பாருங்களேன், இருப்பதாக என்று சொல்கிறது. கர்த்தர் ரட்சிக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தமக்கென்று தெரிஞ்ச ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தம்முடைய சித்தத்தின்படியே அவர்களை சரியாக்கி உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இதனாலே நாம் வந்த மாதிரியே இருப்போமானால், நாம் மாற்றம் அடையாமல் இருப்போமானால், நம்ம வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால், நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்போமானால், ஆண்டவருடைய ரட்சணைக்கு ஏதுவான அது குணாதிசயங்கள் மாறாமல் இருப்போமானால், நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மிகவும் அரிதாய் இருக்கும். தேவன் ஒரு சின்ன சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாரு. அவருடைய நியமங்களை கை கொள்ளணும். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி பெறணும்னா அதற்குரிய வழிவாசல்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது நீங்க அப்படியெல்லாம் இருந்தா தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நியமங்களை கை கொள்ளணும்னு சொல்றாரு. யாத்திரம் 15:26 சொல்றது நியமங்களை கை கொள்ளணும். என் நியமங்கள்னா அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லுகிற காரியம் எல்லாமே நம்ம கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கீழ்ப்படிதல் இன்னும் வரலைன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு தாமதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம், அங்கேயும் ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்போம். தேவனையும் ஆராதிப்போம், அங்கேயும் போய் ஆராதிப்போம். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் நமக்கு தடையாக இருக்கும். உன்னை உயர்த்தி மேன்மையாக வைக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நம்ம இன்னும் அப்படியே தான் இருப்போம். ஏன்னா நம்ம நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடு வீட்டில எல்லாம் என்ன செய்யறோம்? எதிர்மறையாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் ஆராதிச்சுட்டு இருப்போம்னா இன்னொருத்தர் ஒரு பக்கம் ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. இரு மனமுள்ளவன் தன் வழியில் என்ன செய்வான்? நிலையற்றவனாக இருப்பான். அது கர்த்தர் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவன் வீட்டில் இருக்கிறவங்களை ஒருமனப்படுத்தணும், கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தணும். அது ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் என்ன இருப்பதாக. தேவனுடைய ஜனங்கள் மேல ஆசீர்வாதம் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் ரட்சிக்க முடியும். வேதம் அழகாய் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:2 நினைக்கிறேன். 59:1-2 வாசிங்களேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகல. பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரர் அல்ல. அவர் வசனித்தும் செய்யாது இருக்கிறவர் அல்ல. ஆனால் சொன்னதை செய்கிறவர். ஆனால் என்ன நடக்கிறது சொன்னா, அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகல. உங்களுக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. அவருக்கு பிடிக்காத காரியம் இருக்கிறது. அது தடை செய்கிறது, ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. அதனால நீ ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற முடியல, நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற முடியல. ஆமென் சொல்லுமா? ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைகள் பூரா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அவங்க சாப்பிட்டா தான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு திருப்தி வரும். நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி வரும். ஆனால் ஜெபிக்கிறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தயவினால கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பிரதிபலனை கிடைக்கும். அப்ப அவர்கள் செய்கிற கிரியைகள் தான் அவர்களை உயர்த்தும். அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். யோனா பாருங்களேன், ரட்சிப்பு மனிதனால் வராது என்பதை விளக்குகிற ஒரு சில காரியங்களை பார்ப்போம். யோனா 2:9 எடுத்தவங்க வாசிங்க. யோனா 2:9. யோனா மீனின் வயிற்றின் வாசிங்களேன். துதியின் சத்தத்தோடு ரட்சிப்பு கர்த்தருடையது. மீனின் வயிற்றிலிருந்து சொல்றாரு.
ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கீழ்ப்படியல, நான் தவறு பண்ணிட்டேன். ஆனா இன்னொரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா யாரும் காப்பாற்ற முடியல. கப்பல்ல அவரை காப்பாற்றிக் கொள்ள கப்பல்ல ஏறினா கப்பல் கொந்தளித்து நின்றது. கப்பல்ல இருக்கிறவங்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம் அந்த வீட்டுக்கே பிரச்சனை, அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை. அப்படிதான் கீழ்ப்படியாத ஒரு நபர்கள் மூலமாக அந்த வீட்டுக்கே பிரச்சனை தான். கீழ்ப்படியாத அந்த அந்த இடத்துல யோனாவுக்கு மாத்திரம் ஆபத்து இல்லை, எல்லாருக்கும் ஆபத்து வந்தது. அல்லேலூயா. யோனா மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் சரணடைகிறான். அப்பொழுது அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த கப்பல்ல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மனுஷனால உதவி செய்ய முடியல. ரட்சிப்பு கர்த்தரால தான் வரும், மனுஷனால வராது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவன் தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா நினிவேக்கு போகிறத விட்டுட்டு என்ன போறான், எங்க போறான், தர்சீசுக்கு போறான். தர்சீசு கப்பல்ல ஏறிட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தவறு பண்ணிட்டான். ஆனா அந்த தவறு பண்ணதுனால அந்த கப்பலே அசைக்கப்படுது. அதனால அங்க இருக்கிறவங்களாம் கைவிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்னாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, சமுத்திரத்துல போட்டாங்க. அல்லேலூயா. இப்போ எங்க வீட்டில் கீழ்ப்படியாதவங்க இருக்காங்கன்னா நாங்க கடல்ல போட முடியுமா? உங்க வீட்டில் கீழ்ப்படியாதவங்க இருந்தாங்கன்னா கடல்ல போட முடியுமா? போட முடியுமா? அல்லேலூயா. தேவன் தான் நம்மளை ரட்சிக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும், நடத்தணும்னு சொல்லி நம்ம கெஞ்சத்தான் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தேவனுடைய ஆண்டவரின் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்ல, பிள்ளைகளாய் மாற வேண்டும். யோனாவுக்கு தயவு இல்லை, உடனே என்ன செஞ்சான், மனுஷனால் ரட்சிப்பு இல்லை, தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா யோனா என்ன செஞ்சான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கதறினான். அவன் செஞ்ச ஒரு சில காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்டு அவன் ஜெபித்த ஜெபத்தை கண்டு இரக்கம் பெற்று மறுபடியுமாய் தம்முடைய தனத்தில் ஒருவராக தன்னுடைய ஸ்தோத்திரம் தயவினாலே அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக என்ன செய்கிறான்னா, ஒரு மீனை கட்டளையிடுகிறான். அந்த மீன் என்ன செய்து இவனை முழுங்கிருச்சு. மீன் முழுங்கி அந்த மீனுக்குள்ளாக என்ன இருக்கும்னா, அந்த காற்று பை இருக்கும், பெரிய காற்று பை. நம்ம சின்ன மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பை இருக்கும். திமிங்கலத்துக்கு எப்படி பை இருக்கும், பெரிய காற்று பை இருக்கும். ஆமென் சொல்லுவா. அந்த காற்று பைக்குள்ள போய் அவன் உள்ள நுழைஞ்சிட்டா, அது உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும், கீழ்ப்படியாம இருந்தாலும் அந்த காற்றுக்குள்ள சுவாசம் தான் எடுக்க முடியும். சளியும் கிளியும் கண்டது கடினம் இருக்கும். அவன் தவறு பண்ணனால அவ்வளவு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை வச்சால் 3 நாள் அந்த மீன் வயிற்றில பட்டினியாய் கிடந்தான். அல்லேலூயா. அது மனிதனால என்ன செய்ய முடியாதான், ரட்சிக்க முடியாது. கர்த்தரால் தான் ரட்சிக்க முடியும். அவனை கொண்டு வந்து அப்படியே நேரா வந்துட்டு என்ன செஞ்சாங்க, நினிவேக்கு என்ன செய்யறாரா, நினிவேல போய் என்ன செய்யறாரு, அந்த கடல் ஓரத்துல கக்கி போட்டுருது அந்த மீன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு யோனாவை எப்படி ஒரு கடவுள் ரட்சித்தாரோ அதை நினைச்சு பார்க்கும்போது மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னாலும் என்ன மாற்ற வரனாலும் உன் நண்பர் இல்லை. நீ அடிக்கடி நீ ஓடுற பார்த்தீங்களா, நண்பர், சொந்தம், பந்தம் இதெல்லாம் இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாரோட வரும், யார்கிட்ட இருந்து வரும், கர்த்தரால் வரும். ரட்சிப்போ கர்த்தரால் என்ன செய்யுமா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலே ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரில் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்தான் என்னை ரட்சிக்கிறவர், அவர்தான் எனக்கு மாற்றத்தை கொடுக்கிறவர், அவர்தான் எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று அவருடைய சமூகத்தில் நம்ம சரணடையும் போது நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக பாருங்களேன், எபேசியர் 2:8 பாருங்களேன். கிருபையின் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்களேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்களேன், ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு யாருடையது? இது கர்த்தரால் வந்த ஈவு, இது கர்த்தரால் கொடுத்த ஈவு என்று வேதம் சொல்கிறது.
இந்த ரட்சிப்பு யாரு? இயேசுவை அறிந்து இயேசுவை சார்ந்து கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி என்ன செய்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அவர் கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு அந்த கிருபையினாலே நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இது கர்த்தரால் வந்த ஈவு. அல்லேலூயா. எப்படி அந்த ஈவை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா பாருங்களேன், அன்றியும் பலனற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாராம்? மரித்தான். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் மரித்தார். அவர் ரத்தம் சிந்தினார். நமக்கு மீட்பை தரும்படியாக ரத்த கிரயத்தினாலே ரட்சிப்பையும் மீட்பையும் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது அங்க சொல்லுவாங்க, ஐயோ என்ன நீ தீட்டாவா போயிருக்க, தீட்டா போனவங்களாம் அந்த சாமி அடிச்சு கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஆனால் தீட்டா இருந்து அவனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் இரக்கத்தை பெறுவதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கொள்வதல்ல, அவர் நமக்காக மரித்திருக்கிறவர். எந்த கடவுளும் கொள்ளுவார்கள், ஆனால் இந்த கடவுள் மாத்திரம்தான் தன்னைத்தானே அர்ப்பணித்து மரித்து உயிர்த்தெழுந்து மரண பயத்தை தீர்த்திருக்கிறவர். அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்துமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? நம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக, தேவனுடைய ஜனங்கள் மேல் இருக்கும்படியா என்ன செய்யறாருன்னா, என்னாம புஸ்தகம் நினைக்கிறேன், என்னாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கிறேன். 24, 25, 26 நினைக்கிறேன், வாசிங்க. பாருங்களேன், தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. என்னாம 24:1 அப்படித்தான் சொல்லுது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நீங்க ஆசீர்வாதமா இருந்தா தான் என்ன அவரை பத்தி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க. ஆமென் சொல்லுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்காம போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக முகத்தை திருப்பி கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படி பாளையம் இறங்குறத பார்த்தான். தேவாவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பிழையாம் சொல்லுவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவது, தேவன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பாருங்க, தேவன் அவர்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, நான் தெளிவடைந்தவனாய் நான் விளக்குவதாவது, யாக்கோபே கூடாரங்களும் எவ்வளவு அழகாய் உன் வாசஸ்தலங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். வேதம் அழகாய் சொல்றது, உன் வீட்டுக்குள்ளே சமாதானமும் அருளுக்குள்ள அன்ன சந்தோஷமும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். பரவி போகிற ஆறுகளைப் போலவும் தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். பாருங்க எப்படி செழிப்பா இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்படுகிறவன். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். அதுதான் பிரியம் தேவனுக்கு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அது எவ்வளவு செழிப்பான ஒரு ரசனையோடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும், வேதம் அழகா சொல்லுங்க, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும், எந்த மனுஷனையும் உயர்த்தவும் அவரால் கூடும். எந்த மனுஷனும் உயர்த்த முடியும். ஒரு தாவீத ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவனை அரசனா மாற்ற முடியும்னா நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவருக்கு உண்மையா இருந்துட்டே இருங்க. கர்த்தர் திடீர்னு உங்களை பெரிய பணக்காரன் ஆசீர்வாதம் நிறைந்தவங்களா மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா.
இங்கே வந்திருக்கிற ஏஜி சர்ச்சு பார்த்தேன். ஏஜி சர்ச்சு ஃபர்ஸ்ட்டில் ஏதோ ஒரு சட்டையும் பேண்ட்டு போட்டு வந்தார், ஒரு சைக்கிளில் வந்தார். ஆனால் தேவ சமூகத்தில் அவர் இப்போ என்ன செய்கிறாரோ எது செய்கிறாரோ தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து உண்மையாய் ஜெபித்து ஜெபித்து அவரை பற்றி கொண்டு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஓடும்போது ஒரு கூட்டத்தை கொடுத்தார். அந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் மாறினது. அந்த கூட்டத்தின் மூலமாக இவர் ஆசீர்வாதமாக மாறினாரு. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார். அல்லேலூயா. சைக்கிள் வச்சிருந்தாருங்க, சைக்கிள் வச்சிருந்தவங்க கோடீஸ்வரனா மாத்திரமா எப்படின்னு பாருங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனை சார்ந்துருங்க. குறைகள் நிறைகள்லாம் பார்க்காதீங்க. ஆனால் தேவன் நம்மளை உயர்த்தின தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. பாருங்களேன், யார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு சொன்னால் சங்கீதம் 128:1 சொல்கிறது, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அந்த ஆசீர்வாதம் பெறுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவனமாய் ஆசீர்வாதம் என்ன செய்வார்களாம்? பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து உபாகமம் 28:1 சொல்கிறது. உபாகமம் 28:1 எடுத்தவங்க வாசிங்க பாருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இவனமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரெண்டாவது பாருங்க, யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொன்னா வாசிங்க. உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு பாருங்க கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் பாருங்க தேவனுடைய வார்த்தையின்படியெல்லாம் நீ நடந்தா அவர் சத்தத்துக்கு சரியா நீ செவி கொடுத்தீனா உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பார். அதுல கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இவனமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரெண்டாவது அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய நியமங்களுக்கு கைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். மூன்றாவதாக 1 பேதுரு 1:15-16 எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 1:15-16 பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமா வாசிங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. பரிசுத்தமா இருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவதாக என்ன செய்யனா, பரிசுத்தமா இருக்கிறவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், இரண்டாவது கீழ்ப்படுகிறவர்கள், மூணாவது வாசிங்க 15. 1 பேதுரு 1:15 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கையில என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்கள் நடத்தையில பரிசுத்தராய் இருங்க. அதுதான் விரும்புறாரு. உன் மனைவிக்கு சரியா இருங்க, உன் கணவனுக்கு சரியா இருங்க, உன் பிள்ளைகளுக்கு சரியா இருங்க, நீ வேலை பார்க்கிற இடத்துல சரியா இருங்க, துதிக்கிறதுல சரியா இருங்க, ஜெபிக்கிறதுல சரியா இருங்க, ஒழுக்கமாய் இருங்க, பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்தமா வாழணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? விரும்புறாரு. அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. நாலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5:17 பாருங்களேன். ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. அடுத்து சங்கீதம் 115:1 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜெபிக்கிறவர்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை தேடுகிறாங்களோ அவங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்காம ஆராதனைக்கு வராம தேவனுக்கு கொடுக்காம தேவன் வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லவே முடியாது. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்ன இருக்கீங்க? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். சரி, சங்கீதம் 115:1 பைபிள் அடிக்கடி வாசித்தா தான் நமக்கு என்ன, பைபிள் டக்குன்னு எடுக்க முடியும். அல்லேலூயா. எங்களுக்கு அல்ல, உங்களுக்கு கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும்
பாருங்க, அவருடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிங்க அவருடைய நாமத்துக்கும் சத்தியத்துக்கும் அவருக்கு மகிமை வரப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நம்ம தடைகளை நீக்கி போட்டு அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யணுமா? விடுதலையாக வேண்டும். கடைசியாவது பாருங்களேன், கீழ்ப்படியாத காரியத்திலிருந்து நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும். பாவத்திலிருந்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறணும். கீழ்ப்படியாமலிருந்து கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும். அவிசுவாசத்திலிருந்து விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஜெபம் இல்லாம இருக்கிற நமக்கு ஜெபம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பிக்கை தேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பிக்கை தேசப்பா. உண்மைதான் நம்பியிருந்தீரோ, உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லா கரங்களை தட்டி உண்மைதான் நம்பியிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கீழ்ப்படியாத காரியம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அதிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பானவர். கர்த்தர் ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருளிலும் வரத்திலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். என் குடும்பம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் கர்த்தருடைய ஜனமாய் மாறணும். நான் பரிசுத்தமானவனாய் மாறணும். ஆசீர்வாதத்தை பெறணும். நான் விசுவாசம் உள்ளவனாய் மாறணும். நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும். நான் ஆசீர்வாதத்தை பெறணும். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா கரங்களை கட்டி எல்லா கரங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆகியாவுடைய பிரசனம் இறங்கட்டும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அத்தனை நபர்கள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். வல்லமை வல்லமை வல்லமை, அற்புதம் அளிக்கிற தேவ வல்லமை, அதிசயம் செய்கிற தேவ வல்லமை. ஆண்டவரே, கர்த்தர் என்னை ரட்சித்து இருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறார். இதுவரை என்னை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்துங்க. நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒப்புரவாகிறேன்னு சொல்றேன். ஒரு அத்தனை நபர்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதிக்கப்பா. ஜெபம். நல்ல பிதாவே, ரட்சித்து தேவரே, ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கிறபடி அந்த ரட்சிப்பை எங்களுடைய ஜனங்களுக்குள்ளே கொடுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலத்த கிரிகளை செய்யுங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குற்றம் குறைகள் இருந்தால் எல்லாம் மன்னிச்சு தயவு காட்டுங்க. வர நாட்களிலே ஆண்டவரை பெரிய சாட்சியாய் நிற்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்கிற அத்தனை நபர்கள் மேலும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஆவியாருடைய பிரசன்னம் கொடுக்கட்டும். வராதவர்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை நபர்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் மகிமையாய் நடத்த கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.